குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 9,015 ரூபா ஒரு கிராமோட ரேட்டு. நேற்று பாத்தீங்கன்னா 9,290 ரூபா, கிட்டத்தட்ட 275 ரூபா நேற்று அதிகரிச்சிருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 275 ரூபா குறைஞ்சிருச்சு. உண்மையிலே பெரிய அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகரிக்கும் போது 200 ரூபா 300 ரூபா அதிகரிக்கும், குறையும் போது 50 ரூபா 60 ரூபா தான் குறையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அதிகரிச்ச ரேட்டு அப்படியே குறையிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை என்னன்னா சரியா கணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9,015 ரூபா இருக்கக்கூடிய 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் நாளைக்கு விலை அதிகரிச்சு 9,300 வந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 9,015 ரூபா இருக்குது. நாளைக்கு சப்போஸ் குறையுதுன்னே வச்சுக்கிறோமே, 9,000 ரூபாயா குறையுமே தவிர டக்குன்னு 8,800க்கோ 8,900க்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வழக்கமா அதிகரிக்கும் போது 200 300 அதிகரிச்சுட்டு 50 ரூபா 100 ரூபா தான் குறையும். ஆனா இது பாத்தீங்கன்னா அதிகரிச்சு அந்த 245 ரூபாயும் குறைஞ்சிருக்குங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது என்ன காரணம்னு சரியா தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்ப விலை குறைஞ்சிருச்சு, மறுபடியும் விலை நிறைய குறையும்னு நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனாலும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மே 2025 முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாயை எட்டலாம். நானே சில வீடியோல சொல்லியிருப்பேன், டிசம்பர் 2025 தான் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாயை எட்டும் அப்படின்னு சில வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த விலை உயர்வெல்லாம் பார்க்கும்போது மே மாசம் அடுத்த மாசமே 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது சேதாரம். அது பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனா இருக்கும், ஆனா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை, ஒரு 3 தடவை 4 தடவை 5 கடையில போய் 6 கடையில போய் செக் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோண்டி எடுப்பதற்கான செலவுகள் ஒன்று, சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு, அப்புறம் சைனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தங்கம் அதிகமாக வாங்கி குவிக்கிறதுனாலதான் இந்த விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த செய்தி, தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.